தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையலும் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. தெலுங்கானா நல்கொண்டா மாவட்டம் துங்கப்பாடு கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் பைராம் மற்றும் பாக்கியலட்சுமி தம்பதி. சோமேஸ்வரகுமார் என்ற 1.5 வயது மகன் உள்ளான். பாக்கியலட்சுமி 8 மாத கர்ப்பிணியாக உள்ளார். அவரது உடல்நிலை சரியில்லாததால் 8ஆம் தேதி நல்கொண்டா அரசு மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டார். இந்த சூழலில் நேற்று மதியம் 2 மணி அளவில் 2 அடையாளம் தெரியாத பெண்கள் குழந்தையுடன் விளையாடுவது போல் நடித்து அவர்களுடன் பேசி பழகினர். பாக்கியலட்சுமி அவரது உறவினருடன் சாப்பிட சென்றபோது தாங்கள் குழந்தையை பார்த்துக் கொள்வதாக கூறியுள்ளனர். திரும்பி வந்து பார்த்தபோது குழந்தை மற்றும் 2 பெண்களும் மாயமாகியிருந்தனர். பாக்கியலட்சுமி நல்கொண்டா போலீசில் புகார் அளித்தார். எஸ்பி சரத் சந்திர பவார் உத்தரவில் 4 தனிப்படை அமைக்கப்பட்டு குழந்தையை தேடினர். மருத்துவமனையின் சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து அந்த பெண்களை அடையாளம் கண்டனர். தொடர்ந்து சிசிடிவி காட்சிகளை டிராக் செய்து இரவு 9 மணி அளவில் நல்கொண்டா பஸ் ஸ்டாண்டில் குழந்தையுடன் இருந்த அந்த 2 பெண்களை கைது செய்தனர். குழந்தையை பெற்றோரிடம் ஒப்படைத்தனர். விசாரணையில் இருவரும் ஹைதராபாத்தைச் சேர்ந்தவர்கள் என்பது தெரியவந்தது. ஹைதராபாத்தைச் சேர்ந்த 40 வயது நாராயணதாசு, அவரது மனைவி அருணாவுக்கு ஒரு மகன் மகள் உள்ளனர். மகன் 1 வருடத்திற்கு முன்பு இறந்துவிட்டார். ஆண் குழந்தை வேண்டுமென்ற ஆசையில் ஒரு குழந்தையை வளர்க்க விரும்பியுள்ளார். தனது வீட்டின் அருகில் வசிக்கும் ஜாந்திகா சுகுணம்மாவிடம் அருணா இந்த விஷயத்தை கூறியுள்ளார். இருவரும் திட்டம் தீட்டி குழந்தையை கடத்த வந்தது தெரியவந்தது. இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர்.